ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் வெளியானது நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம். ஆட்டம் பாட்டத்துடன் திரையரங்குகளின் முன்பு கொண்டாடிய ரசிகர்கள். விஜய் நடித்த தி கோட் படத்தை காண கர்நாடகாவில் ரசிகர்கள் திரண்டனர். கேரளாவில் பாலக்காடு உள்ளிட்ட இடங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். கோயம்புத்தூரில் உள்ள பிராட்வே திரையரங்கில் தி கோட் படம் பார்த்த நடிகர் சிவகார்த்திகேயன். சென்னையில் படம் பார்த்த தி கோட் பட இயக்குனர் வெங்கட் பிரபு, நடிகைகள் மீனாட்சி சௌத்ரி, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷா மற்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. மதுரையில் தி கோட் பட வெளியீட்டையொட்டி நகரில் பைக்குகளில் கும்பல் கும்பலாக ஹாரன் அடித்துக் கொண்டு சென்ற விஜய் ரசிகர்கள். சில இடங்களில் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வண்ண புகையையும் வெளியிட்டனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள திரையரங்கில் தி கோட் திரைப்படம் பார்க்க குவிந்த ரசிகர்கள். திரையரங்குக்கு வெளியே நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்ட ரசிகர்களின் வாகனங்களுக்கு அபராதம் விதித்த போலீசார். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை வாசலுக்கு சென்று கைகுலுக்கி வரவேற்ற அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங். ஆயுதம் தாங்கிய வீரர்களின் அணிவகுப்புடன் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. சிங்கப்பூர் அரசின் சிவப்பு கம்பள வரவேற்பை ஏற்ற பிரதமர் மோடி அந்நாட்டு நாடாளுமன்ற பார்வையாளர் குறிப்பேட்டில் கருத்து பதிவு. இந்திய பிரதிநிதிகளை கைகுலுக்கி வரவேற்றதுடன் தமது அமைச்சரவை சகாக்களை மோடிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சிங்கப்பூர் பிரதமர். இந்தியா சிங்கப்பூர் இடையே செமி கண்டக்டர் சூழல் மண்டலத்தை உருவாக்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. இரு நாடுகளுக்கிடையே செமி கண்டக்டர் உற்பத்திக்கான திறன் மேம்பாடு, விநியோக சங்கிலி கட்டமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை. வளர்ந்து வரும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சிங்கப்பூர் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் மோடி கருத்து. இந்தியாவில் ஏராளமான சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புவதாகவும் பேச்சு. சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தமிழ் மொழி, நாகரிகம், பண்பாட்டை வளர்க்க கலாச்சார மையம் நிறுவப்பட உள்ளதாக கூறி பிரதமருக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றி. இளைய தலைமுறையினரை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் மோடி ஆசிரியர் தினத்தையொட்டி கருத்து. அறிவையும் பண்பையும் ஊட்டி மாணவர்களுக்கு திசைகாட்டியாக விளங்கும் நல்லாசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வலைப்பதிவு. தமிழகத்தில் தொழிற்சாலை மற்றும் வளர்ச்சி மையத்தை தொடங்க டிரில்லியன் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சென்னையில் காலணி உற்பத்தியை விரிவுபடுத்தவும் வடிவமைப்பு மையத்தை அமைக்கவும் நைக்கி நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. திருச்சி மற்றும் மதுரையில் தொழிலை விரிவாக்கம் செய்ய ஆப்டம் மருத்துவ நிறுவனத்துடன் ஆலோசனை நடத்தியதாகவும் வலைப்பதிவு. திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 40 மாதங்களான நிலையில் மருத்துவர், செவிலியர், மருத்துவ பணியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் 2553 பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு என பல மாதங்களாக வெற்றறிவிப்பு மட்டும் வெளியாவதாக கண்டனம். தமிழ்நாடு பாடத்திட்டத்தை குறை கூறுவது தமிழக ஆசிரியர்கள் மாணவர்களை அவமதிப்பதற்கு ஒப்பானது என உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. யார் என்ன சொன்னாலும் தமிழக பாடத்திட்டத்தில் பயில்பவர்கள்தான் வருங்காலங்களிலும் சிறந்து விளங்குவார்கள் என உறுதியளிப்பதாகவும் கருத்து.
தமிழ்நாட்டில் 3 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடிகள் அமைக்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான், திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டியில் சுங்கச்சாவடிகள். ஆந்திர கடலோர பகுதிக்கு அருகே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா, வீராங்கனை வினேஷ் போகத் போட்டியிட உள்ளதாக தகவல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்தித்ததால் இருவரும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட வாய்ப்பு. மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? 10ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை வலியுறுத்தல். தகுதி நீக்கப்படும் எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட சலுகைகளை ரத்து செய்யும் சட்ட மசோதா காங்கிரஸ் ஆளும் இமாச்சல பிரதேச சட்டமன்றத்தில் முதல்வர் சுக்வீந்தர் சிங் தாக்கல். பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற 3 தமிழக வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் விளையாட்டு ஆணைய அதிகாரிகள், வீரர் வீராங்கனைகள் வாழ்த்து. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.